Assalamualaikum. Hello friends, welcome back to my channel Hair Mindset. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல a complete day in my life தான் பார்க்க போறீங்க. இந்த vlog இங்க heavy rain இருந்துச்சு இல்லையா, அப்போ ஒரு 3 days கழிச்சு எடுத்தது. ஹஸ்பண்ட் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் தான் இருந்தாங்க. மார்னிங் டீ போட்டுட்ருக்கேன். கவனிச்சு பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ஸ்டவ் ஆன் பண்ணும்போது ரொம்ப நேரம் கேஸ் லீக் ஆகிற மாதிரி ஆன் பண்ணியிருந்திருப்பேன். இந்த ஸ்டவ்வை இந்த மாதிரி ஆன் பண்ணால் மட்டும்தான் ஆன் ஆகும். தண்ணி, பால் இது எல்லாமே எடுக்கிறதுக்கு யூஸ் அண்ட் த்ரோ பேப்பர் கப் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா இந்த ரூமில் வெசல்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. 2 டம்ளர் தான் இருந்தது. அது 2லையுமே கொஞ்சம் திங்ஸ் வச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த ரூம் பற்றி சில விஷயங்கள் பேச வேண்டியது இருக்குது. இன்ஷால்லா அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். சூப்பராக இஞ்சி டீ போட்டாச்சு. குடிச்சிட்டு காய வச்சுருந்த வெசல்ஸ் எடுத்து அடுக்கி வச்சுட்ருக்கேன். எனக்கு இந்த ஒரு கூடை மட்டும் பத்தலை விசில்ஸ் காய வைக்கிறதுக்கு. ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் விசில்ஸ் கவுண்டர் டாப்லையுமே கவுத்தி வச்சுருக்கேன், வாஷ் பண்ணது. ஸோ அதையுமே எடுத்து அடுக்கணும். என்னோடய டெய்லி ரொட்டீன் இப்படி தான் இருக்கும்னு சொல்ல முடியாது. யூஏ வந்ததுக்கப்புறமால ஒரு நாள் எனக்கு எப்படி ஈஸியாக இருக்கும் அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ராகி பண்ணலான்னு எடுத்து வச்சுருக்கேன். இது ஊரில் இருந்து கொண்டுட்டு வந்தது. ராகி அவிச்சு சீனியும் தேங்காயும் போட்டு இனிப்பாக பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் பண்ண போகிறேன். தெரியாதவங்களுக்காக ரெசிபியுமே சொல்லியிருக்கேன், பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அரை உப்பு போட்டுக்கோங்க. ரொம்ப உப்பாக்கிறாதீங்க. உப்பு போட்டு ஸ்டவ்வில் வச்சுருங்க. அது நல்லா இந்த பபிள்ஸாக அந்த கொதிக்கிற கன்சிஸ்டன்சி கிட்ட வரும்போது ராகி சேமியாவை போட்டு கரெக்டாக 2 நிமிஷம் மட்டும் பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா தண்ணியை வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க. பாயில் பண்ணி வச்சுருக்க ராகியை இட்லி சட்டி இருக்கு இல்லையா, அதில் தண்ணி கொஞ்சமாக வச்சு அதில் மண் சட்டிக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, பெருமனை ஸ்டாண்டுன்னு சொல்லுவாங்க, அதை உள்ளார போட்டு இந்த பாயில் பண்ணி வச்சுருக்க ராகி சட்டியை அப்படியே தூக்கி உள்ளார வச்சு மூடிடுங்க. மூடி ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் இடையில ஓப்பன் பண்ணி கையில் எடுத்து நசுக்கி பாருங்கள். நல்லா நசுங்கிற அளவுக்கு விட்டுறாதீங்க. அப்படி விட்டிங்களே கரைஞ்ச மாதிரி போயிடும். ஸோ லேசாக நசுங்கிற அளவுக்கு வந்தோடனேயுமே நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. ரெடி ஆகிடும். ராகி ரெடி ஆகிறதுக்குள்ளே தேங்காய் ரெடி பண்ணிடலான்னு எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஊரில் இருந்து முழு தேங்காயை கொண்டுட்டு வந்து இங்கே உடச்சி கட் பண்ணி வச்சுருக்கேன். நமக்கு ராகிக்கு திருவுண தேங்காய் தான் வேணும். ஸோ இது என்ன மாதிரியே தெரியாதவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்னு பார்த்திங்கன்னா, இது அப்படியே நம்ம மிக்சியில் போட்டு பல்ஸ் மோடில் அடித்தோன்னா திருவுண தேங்காய் மாதிரி வந்துடும். எனக்குமே தெரியாது, அம்மா தான் சொன்னாங்க. ராகி ரெடி ஆகிடுச்சு. அதை பெரிய சட்டியில் மாற்றிக்கிட்டேன். அப்போ தான் மிக்ஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ திருவுண தேங்காயும் சீனியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா அவ்வளோதாங்க, ராகி ரெடி. நீங்கள் நல்லா சீனி சாப்பிடுவீங்க, தேங்காய் சாப்பிடுவீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இல்லை கம்மியாக சாப்பிடுவீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு லன்ச் ப்ரிப்ரேஷன்ஸ்க்கு வந்தாச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா சாம்பார் தான் பண்ண போகிறேன். சொல்லப்போனால் பாதி வேலை முடிஞ்சிச்சுன்னே சொல்லலாம். இன்னும் கூட்டு பண்ணணும், அதுக்கப்புறமால சிக்கன் ஃப்ரை பண்ணணும். ஸோ இப்போ கூட்டு கட் பண்ணுறதுக்காக நான் ஹாலுக்கு வந்துட்டேன். இங்கே இந்த ரூமில் டிவி இருக்கிறதால இந்த கூட்டு கட் பண்ணுறது, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் உரிக்கிறது, பூண்டு உரிக்கிறது, இது எல்லாத்துக்குமே டிவி முன்னாடி உட்காந்து தான் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா நம்ம டிவி பார்த்துட்டு கட் பண்ணும்போது நல்லா ரிலாக்ஸேஷனாக இருக்குது. ஏன்னா சின்ன வெங்காயம் பூண்டு உரிக்கிறதுலாம் கொஞ்சம் கஷ்டமான வேலை இல்லையா. ஸோ அந்த வேலையெல்லாம் பார்க்கும்போது இந்த டிவியோடு சேர்த்து நம்ம பண்ணும்போது ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்குது. கூட்டு ரெடி பண்ணிவிட்டேன். சிக்கன் ஃப்ரையும் ரெடி ஆகிட்டே இருக்குது. சிக்கனை அடுப்பில் போட்டுட்டு கையோட கவுண்டர் டாப்பில் இருந்த ஜாமான்லாம் எடுத்து வச்சு கவுண்டர் டாப்லையுமே க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். இன்னும் வெசல்ஸ் மட்டும் இருக்குது, வாஷ் பண்ணணும். இங்கே வந்ததுலேருந்து வெஷல் வாஷ் பண்ணுறது மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி ஜாமானுமே நிறைய சேருது. ஸோ வாங்க சமையல் பார்க்கலாம். ஒயிட் ரைஸ், சாம்பார், கேரட் முட்டைக்கோஸ் கூட்டு, அப்புறம் வத்தல் அண்ட் சிக்கன் ஃப்ரை. இதெல்லாம் தான் இன்றைக்கி நம்ம வீட்டில் சமையல். இது ஈவினிங். எப்போதும் இல்லை அடிக்கடி இப்படிலாம் நான் ஸ்நாக்ஸ் பண்ண மாட்டேன். என்றைக்காவது 1-2 நாள் தோணுச்சுன்னா இன்றைக்கி பண்ணியே சாப்பிடுவோம். ஸோ இன்றைக்கி ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஏதாவது பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு
பார்த்தப்போ ஆனியன் தான் இருந்தது. சரி இதை வச்சு வந்து பக்கோடா மாதிரி போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதோட ரெசிபியுமே கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஆனியன் அந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 4 இல்லை 5 பூண்டு, அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சீரகம், அப்புறம் 2 பச்சை மிளகாய். இது நல்லா வந்து இடித்து எடுத்துக்கோங்க எல்லாத்தையுமே. இல்லை எனக்கு வந்து ஆனியன் மட்டும் போதுனாலும் நீங்கள் ஆனியன் மட்டுமே வச்சு பண்ணிக்கலாம். பக்கோடாக்கு மாவு ரெடி பண்ணுறதுக்கு முன்னால் சட்டியில் எண்ணெய் ஊற்றி அடுப்பில் வச்சுருங்க. ஏன்னா நம்ம மாவு மிக்ஸ் பண்ணும்போது சூடாக ஆயிலுமே சேர்த்துக்கணும். ஸோ அதுக்காக நானுமே வந்து அடுப்பில் வச்சுட்டு இன்னொரு சைடு டீக்காக பாலுமே வச்சுட்டேன். இப்போ ஒரு பவுலில் தேவையான அளவு கடலை மாவு போட்டு இதோட சிக்கன் 65 மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட இந்த மசாலா இல்லைன்னா நார்மல் மிளகாய் தூள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னா வேறு ஏதாவது சிக்கன் மசாலா அந்த மாதிரி எது இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே நார்மல் மிளகாய் தூள் கொஞ்சம் போட்டு தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் மிக்ஸ் பண்ண மறந்துட்டேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பில் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த எண்ணெயில் 2 ஸ்பூனு ஆயில் எடுத்து அதில் விட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஆனியன் பக்கோடா உங்களுக்கு நல்லா முறுமுறுன்னு கிறிஸ்பியாக வேணும்னா கடலை மாவு வந்து கொஞ்சம் கம்மியாகவே எடுத்துக்கோங்க. நம்ம அந்த வெங்காயத்தை போட்டு பரட்டும் போதே அதில் பார்த்திங்கன்னா ஆனியனில் வந்து மாவு பட்டு படாத மாதிரியும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லா மொறுன்னு வரும். இல்லை எனக்கு பஜ்ஜி மாதிரியே வேணும் அப்படின்னா நீங்கள் நல்லா கடலை மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இடித்து வச்சுருக்க அந்த இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், சீரகம் அதெல்லாம் இருக்குது இல்லையா, அதை சேர்த்து அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனையும் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை நான் சொல்கிறதுக்கு மறந்துட்டேன். ஒரு 4 இல்லை 5 கருவேப்பிலை இலையை வந்து இதோட ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. லைட்டாக தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஆக்கிறாதீங்க. ஸோ பரட்டும் போதே பார்த்தீங்கனாலே தெரியும், அந்த வெங்காயம் அப்படியே தெரியுது பாருங்கள். பஜ்ஜி மாதிரி அது அப்படியே மோல்டு மாதிரி ஆகாமல் அந்த தனித்தனியாக அது தெரியுது பாருங்கள். அந்த வெங்காயம் பார்த்தீங்கன்னா தண்ணி தெளித்து சூப்பராக வந்து மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. ஆயில் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம பண்ணி வச்சுருக்க பக்கோடாவை போட்டுடலாம். பார்த்திங்கன்னா நான் போடுறேன் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டு போட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா தனித்தனியாக உதிரியாக வரும். அதே மாதிரி நல்லா கிறிஸ்பியாகவும் வரும். ஒரு சைடு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கோங்க. பார்த்திங்கன்னா 2 சைடுமே நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். அவ்வளோதான், சூப்பரான ஆனியன் பக்கோடா ரெடி. எடுத்துகிட்டு இன்னும் கொஞ்சமே இருந்தது. ஸோ அதை நான் போட்டு பொரிச்சு அதையுமே எடுத்துக்கிட்டேன். ஹஸ்பண்ட் பூஸ்ட் போட்டு கூடன்னு சொல்லிட்டு கேட்டாங்க. லாஸ்ட் டைம் சூப்பர் மார்க்கெட் போயிட்டுருக்கையில் ஒரு சின்ன பேக்கெட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக பூஸ்ட்டு தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். நானும் தம்பியும் டீயே போட்டு குடிச்சிட்டோம். எனக்கு பூஸ்ட்டு குடிக்கிற மைண்ட் செட் இல்லை, டீ தான் குடிக்கணும்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் வந்து தம்பிக்கு வந்து நான் பூஸ்ட்டு, ஹார்லிக்ஸ் இந்த மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் கொடுக்க மாட்டேன். ஸோ ஹஸ்பண்டுக்குமே இந்த மாதிரி பூஸ்ட்டு இதெல்லாமே கொடுக்க மாட்டேன். ஒரு தடவை இப்போ தான் ஆசைப்பட்டு அவங்க கேட்டாங்க. ஸோ அதனால் இந்த ஒரு டைம் சரி இருக்கிற வரைக்கும் நம்ம பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி கொடுத்தேன். பூஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த காஃபிலலாம் அந்த காஃபி போடுற மேலே வந்து அழகுக்கு தூவாங்க இல்லையா, அப்படியே நிற்கும். அந்த மாதிரி ட்ரை பண்ணேன். பட் அது நிற்கவே மாட்டேன்ருச்சு. அதுக்கப்புறம் சூப்பராக ட்ரேலாம் எடுத்து வச்சு நம்ம பண்ண பக்கோடா, டீ எல்லாமே வச்சு சூப்பராக ரெடி பண்ணி ஹஸ்பண்டுக்கு அன்போடு கொடுத்தாச்சு. இதை கொடுத்ததுமே இதுக்கு சைட் டிஷ் ஏதாவது சட்னி பண்ணியிருக்கலாம்லன்னு கேட்டாங்க. ஓகே, ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க, நான் சட்னி பண்ணி தரேன்னு சொன்னேன். மறுபடியும் எனக்கு வேலை வைக்க வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு வேணான்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நம்ம தான் லஞ்சுக்கு சாம்பார் பண்ணியிருந்தோம் இல்லையா, ஸோ அதை நான் உங்களுக்கு வந்து சூடு பண்ணி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் எடுத்து கொடுத்தேன். பார்த்தீங்கன்னா சாம்பாருக்கும் அந்த கிறிஸ்பியான ஆனியன் பக்கோடாக்கும் அவ்வளோ சூப்பராக இருந்தது. காம்பினேஷன் வேறு லெவலில் இருந்தது. ஹஸ்பண்டுக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தம்பியுமே ரொம்ப விரும்பி சாப்பிட்டான். இன்னுமே பார்த்தீங்கன்னா இங்கே தண்ணி கிளியர் பண்ணலை. அதே மாதிரி இங்கே அடித்த வெயிலுக்கு தண்ணி கொஞ்சம் கூட குறையவும் இல்லை. அல்லாஹ் தான் எங்களுக்கு லேசாக்கி வச்சான்னு சொல்லணும். பக்கத்து அப்பார்ட்மெண்ட்டில் கரண்ட் போயிடுச்சு.
தண்ணி இல்லை, யூஸ் பண்ணுறதுக்கு தண்ணி இல்லை, குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை. யாரை பார்த்தாலும் தண்ணி கேனை தூக்கிட்டே தான் அலைஞ்சாங்க. ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. இங்கேருந்து நம்ம வெளியில் பார்க்கும்போது அவ்வளோ கஷ்டமாக இருந்தது மனசுக்கு. மழை வருதுன்னு சொன்னாங்க. நம்ம ஊரில் பார்க்காத மழையான்னு இருந்தோம். ஆனால் இந்த மழை இவ்வளோ மோசமாக இருக்கும்னு யாருமே எதிர்பார்க்கல. நைட்டு டின்னருக்கு இந்த சப்பாத்தி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் சொன்னாங்க. இது பார்த்திங்கன்னா நான் பயணம் வரத்துக்கு முன்னாடியே வாங்கி இங்கே வச்சுருந்தாங்க. ஸோ இது யூஸ் பண்ணாமல் இருக்கிறதால எடுத்து யூஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இது வந்து ஒரு அதிசயமான சப்பாத்தினே சொல்லலாம். இதோட எக்ஸ்பிரி டேட் பார்த்திங்கன்னா 1 இயர் வரை இருக்குது. ஸோ அதனால் சரி இன்றைக்கி வந்து நைட்டு எப்பாடா நமக்கு வந்து பெருசாக ஒன்றும் வேலை இல்லை, சப்பாத்தி தான், அதோட வந்து நம்ம சாம்பார் வச்சு மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக நமக்கு தான் வேலை இல்லையேன்னு ஜாலியாக எடுத்தேன். பார்த்திங்கன்னா அந்த பேப்பரோட ஒட்டிக்கிட்டு சப்பாத்தி வரவே மாட்டேன்ருச்சு. எடுத்தால் மாவாக வருது. பார்த்திங்கனாலே தெரியும். வீணாலாம் போகலை. சப்பாத்தி பார்க்கும்போது நல்லா இருக்க மாதிரி தான் இருக்குது. ஆனால் அதுலேருந்து எடுக்க தான் வர மாட்டேன்ருச்சு. நான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப நாள் எக்ஸ்பிரி டேட் இருக்க பொருள்லாம் எடுக்க மாட்டேன். ஸோ சப்பாத்தி, இடியாப்பம், பரோட்டா எல்லாமே இங்கே பார்த்திங்கன்னா ஒரு 4 to 5 days தான் எக்ஸ்பிரி டேட் போட்டிருப்பாங்க. அதையுமே வாங்கி அன்றைக்கே நாங்கள் யூஸ் பண்ணிடுவோம், இல்லாட்டி அடுத்த நாள் அப்படி யூஸ் பண்ணிடுவோம். இது வந்து ஹஸ்பண்டாக எடுத்ததால் இப்படி எடுத்து வச்சுருக்காங்க. சமைக்கிறதா இருந்தால் நம்ம முன்னாடியே பிளான் பண்ணி வச்சுருப்போம். சப்பாத்தி தான் பண்ண போகிறோன்னு இருந்ததால் இந்த ஐடியாவுமே இல்லை. ஹஸ்பண்டுமே கீழே போயிருந்தாங்க, சும்மா பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஹஸ்பண்ட் வந்தது என்னென்னு ஒரு ஐடியா கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாச்சு. துணி மடிக்க வேண்டியது இருந்தது. இந்த துணி பார்த்திங்கன்னா 2 நாளாகவே இப்படி கிடக்கு. மடிக்கிறதுக்கு எரிச்சலாக வந்தது. இதுக்கு மேலே போட்டு வச்சா சரியாக வராது. ஹஸ்பண்ட் வரத்துக்குள்ளே மடித்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மடித்து எடுத்து வச்சிட்ருக்கேன். துணியை எடுத்து வச்சதுமே ஹஸ்பண்டும் வந்துட்டு மேகி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மேகி தான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பக்கத்தில் பார்த்திங்கன்னா நேற்றுக்கு காலையில் உளுந்தங்கஞ்சி காய்ச்சிருந்தேன். ஸோ அதில் வந்து ஒரே ஒரு டம்ளர் மட்டும் இருந்தது. அதை வேஸ்ட்டாக்க மனசும் இல்லை. அதை அப்படியே எடுத்து வச்சுருந்தேன். சரி அதை வந்து நம்ம சூடு பண்ணி குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே அடுப்பில் வச்சுருக்கேன். இவ்வளோதான் இதோட இந்த விளாக் முடியுது. கண்டிப்பாக இது ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லான விளாகாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்னோடய விளாக் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.